அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திர காய கற்ப பயிற்சி என்ற முறைகளில் நம்ம 3வது பகுதியை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம் உடம்பில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ 3வது பகுதி என்னன்னா, நம் உடம்பில் நம் விடும் மூச்சு அவ்வப்போது பித்தவாத சேத்மத்திற்கான நீண்டும் குறைந்தும், அதாவது வேரியேஷன் இன் ஃப்ரீக்குவன்சி நீண்டும் குறைந்தும் காணப்படும். அப்படி தேகத்தில் 12 அங்குலம் மூச்சு பறியும்போது உள்வாங்கும் மூச்சில் 4 அங்குலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உயிர்வளியானது 8 அங்குலம் அளவில் வெளியேற்றப்படுகிறது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்றைய அறிவியலாளர்கள் கூற்றுப்படி மூச்சு காற்றில் 21 உயிர்வளி உள்ளிழுக்கப்படுகிறது. ஆனால் 4.2 அதாவது 4.2% மட்டும், அது வந்து 4.2% மட்டும் உடலில் உபயோகப்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 16.8% அதாவது 16.8% காற்றுடன் வெளியேற்றப்படுகிறது. உடலில் ஆக்சிஜன் முற்றிலும் தங்காமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் திரும்பிவிடுகிறது என்று கண்டுபிடிப்பில் தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு மூச்சிலும் செல்லக்கூடிய வழியானது முற்றிலுமாக பயன்படாமல் வீணாகிறது என்று தெளிவாக புரிகிறது. இதையே அந்நாள் சித்தர்கள் அங்குல அளவில் சொன்னார்கள். பகிர்மானத்திற்கு உதவும் உயிர்வளியான ஆக்சிஜன் 4 அங்குலம் அளவே ஆகும். பித்தத்திலும் வாதத்திலும் முழுமையாக சேர்க்க சித்தர்கள் அறிந்தார்கள். இவ்வுயிர் வழி சேர்மான வித்தையை அறிந்தால் உடலில் அநேக பலன் உண்டு. மனம் புத்தி கடந்த தெளிந்த சித்தத்திலும் சூரிய சந்திர அக்னி கலை உயிர் மூச்சிலும் உடல் பரிணாம வளர்ச்சியில் சேர்க்குங்கால் அப்பலன் கிடைக்கும். சந்திர சூரிய சக்தி உடலாக்னியாக, பாடி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருள்வெளி ஒளியாக, மூச்சில் மின்காந்த அலையாக, அதான் P2 P2னா பைத்தான் பானிக் ஃப்ரீக்குவன்சி அடைகிறது. இது ஒன்றாகிய ஜடாக்னி என்னும் உலர் சூட்டை ஒரே அளவில் வைத்திருக்கிறது. இதில் குறைநிறை முன்னறிவிப்பு இன்றி ஏற்படும் போது உடலுக்கும் உயிர் ஆபத்தும் வருகிறது. அதாவது நோய், விபத்துக்கள், விஷக்கடிகள் போன்றவற்றிலிருந்து பிற சாகும் நிலையில் இருந்து மனிதன் தன் ஆழ்தள உளவியல் தியான முறைகள் முன்னறிந்து நம்மை யாருக்கும் காத்து கொள்ள முடியும். மூச்சை முறையாக பயன்படுத்தும், அதாவது பிரீத்திங் டெக்னிக் எவ்விபத்துக்கள் நீங்குகின்றன. மேலும் பயிற்சிகள் வலுப்படும் போது அமுதம் பெருகும், அதாவது நெக்டார் அமுதம் உண்டாகிறது. உடல் அகத்தளங்களில் இருள் வெளி ஒளியும் கலந்து விடும்போது ஆழ்தள உளவியல் சித்த மனசக்தியால் அமுதம் ஊறும். எவ்வாறு நிலையில் குழந்தையை பெற்ற தாய் தன் குழந்தையின் அழுகுரல் கேட்டவுடன் அடுத்த வினாடி அவளுக்குள் தனதிலிருந்து அமுது உருவது போல ஆழ்தள உளவியல் தியானமான இந்த தியான முயற்சியை மேற்கொள்ளும் போது உளவியல் தத்துவங்கள் ஒப்பற்ற ஒன்றாகும். இதே வேதம் சிறப்பாகும். இந்த தியான முயற்சியில் அந்த அமுதம் வந்து ஊருன்னு சொல்கிறாரு. கோணே உபநிடத விளக்கங்கள் ஆதிசங்கரரும் மத்துவாரும் ராமானுஜரும் வியாச விருத்தரும் உத்கீதையாகும் நம் இதய கீதத்தை திறந்து உலகோருக்கு அருமையான ஒரு விளக்கங்களை அளித்தினார். அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபமில்லை. எல்லாம் அறியும் அறிவுதனில்லை எல்லாம் அறிந்த இறையெனலாமே. என்ன சொல்றாரு திருமூலர் கருத்தையொட்டி சிந்தித்தால் கடவுள் என்பது மனிதன் கண்டுபிடித்த கற்பனை அல்ல. அவன் தொகுத்த கலைகள் எல்லாம் இயற்கை உண்மை உணர்வை மனிதருக்குள் நிலைநிறுத்துதல் பொருட்டு எழுந்ததாகும். அனுபவத்தின் அர்த்தமுள்ள இயந்திரமாம் சித்தர் ஞானமாவது புசண்டர், போகர், காலங்கிநாதர், கோரக்கர், கமலமுனி, மச்சமுனி போன்ற சித்தர்கள் வித்தைகளால் காண கிடைக்கிறது. ஞானம் என்பது ஆதார சுருதியான வாழ்வியலை இயக்குகிறது. ஞான உணர்வை உடல் ஆதாரங்களுக்குள் இயங்குகிறது. உடல் ஆதாரங்களில் விண்வெளி ஆதாரங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை கண்டேன். அது பிரபஞ்ச ஆற்றலே, த மைக்ரோ கான்சியஸ் பவர். விஞ்ஞானத்திற்கு எட்டும் அளவில் அப்படி நாம் கருதலாம். அதாவது ஆல் ப்ரிவெண்டிங் காட் கான்சியஸ்னஸ். பிரபஞ்சத்தின் அக ஆற்றலாக இறையறி உணர்வை இருக்கிறது என்ற மெய்ஞான முறை இனி விளக்கப் பெற வேண்டுமெனில் நம் சித்தர்கள் பரத்தில் கண்ட உண்மையை கடவுள்கள்
உணர்வை உடலில் அறிய வேண்டும். அதாவது கடவுளின் உணர்வை வந்து எங்கே அறியணும்? உடலில் அறிய வேண்டும் என்று சொல்கிறாரு. இத்துடன் இந்த வாசி முன்குறிப்பு என்ற தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.